ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரீம்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணினாலே வந்துட்டு நான் வெஜிடேரியன்ஸ் தான் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சிக்கன் பிரியாணியோ இல்லை மட்டன் பிரியாணியோ அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஈக்குவலான ஒரு பிரியாணி வந்து வெஜிடேரியன்ல பண்ணணும்னா இந்த பலாக்கா பிரியாணி வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நாயத்தரவங்க அவங்க வெட்டிங்ல கூட இந்த பிரியாணி தான் போட்டுருந்தாங்கன்னு நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அந்த பிரியாணி தான் செஞ்சு பார்த்துட்டு ஏன்டா இந்த பிரியாணி நம்ம இவ்வளோ நாள் ட்ரை பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. ஸோ அதுக்கு வந்து நான் பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பலாக்காய் எடுத்திருக்கேன். நம்ம பலாக்காய் வந்து தோல் மட்டும் நல்லா நீக்கிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்ல வந்து அந்த விதை மாதிரி இருக்கும். நீங்க எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எடுக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை வந்து ஒரு குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த பலாக்காய் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு அண்ட் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன் நான். ஸோ இதை வந்து கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 விசில் தான் குக் பண்ண போறோம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா மட்டன் மாதிரி பிரிச்சோம்னாலே மட்டன் மாதிரி வரும். அந்த அளவுக்கு சூப்பரா குக் ஆயிருக்கும். இப்போ நம்ம ரெகுலரா எவ்வளவு பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்க வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல நெய் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா சூடானதும் 4 பீஸ் பத்து, 4 பீஸ் கிராம்பு, 4 பீஸ் ஏலக்காய். ஸோ ஈக்குவல் ரேஷியோல எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் இப்போ வந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கையளவு உப்பு சேர்த்து வணக்குனீங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். நல்லா ப்ரௌனா வந்து நல்லா வணக்கிக்குவோம். ஸோ இன்னைக்கு நான் வந்து செய்ய போற அளவு பார்த்தீங்கன்னா 4 கப் மெஷரிங் கப்ல 4 கப். அண்ட் வெங்காயம் வந்து பச்சை மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா 10 பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன். கையளவு புதினா, கையளவு கொத்தமல்லி. ஸோ இதை நீங்க டைரக்டா இப்படி சேர்த்துக்கலாம். அப்படின்னா இந்த 3த்தையும் பச்சை மிளகாய், புதினா அண்ட் மல்லி 3த்தையும் வந்து ஃபைன் பேஸ்டா வந்து நீங்க அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி தான் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு. இது கூட வந்து தக்காளி வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்திருந்தேன். இது வந்து நல்லா ஃபைனா வணங்கிக்குவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு அண்ட் 40 கிராம் சின்ன வெங்காயம். ஸோ இது 3மே வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வந்து உள்ளார சேர்த்துடணும். இது வந்து நல்லா ஒரு தடவை எண்ணெய் வந்து நல்லா பிரியிற அளவுக்கு நல்லா வணங்கிக்கிட்டோம். ஸோ அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா நம்மளோட பலாக்காய் வந்து சூப்பரா குக் ஆயிருந்தது. பிரிச்சு காமிக்கிறேன். பாத்தீங்களா மட்டன் மாதிரியே இருக்குல்ல. நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சதுனால அந்த தண்ணியில கூட பாத்தீங்கன்னா மட்டன் எப்படி எண்ணெய் விட்டுருக்கும் அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். பலாக்காய் வந்து இப்ப நம்ம உள்ளார சேர்த்துட்டு நான் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து தாளிக்கிறதுக்கு நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்திருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஓவர் பவரிங் ஆயிரும் பிரியாணி மசாலா. அதனால வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் பத்தலாம்னா லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம், தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கலாங்கிறதுனால நான் விட்டுட்டேன். இப்ப வந்து தயிர் வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து இப்ப நம்ம சேர்க்க போறோம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற ரேஷியோ எடுத்துக்கலாம். நான் 4 கப் எடுத்திருந்தேன். 4 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணி சேர்த்துருந்தேன். அண்ட் சீரக சம்பா அரிசியை பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் நான். இப்போ லாஸ்டா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு எவ்வளவு உப்பு தேவையோ, உப்பு வந்து கொஞ்சம் நல்லா உரைக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்பதான் வந்து ரைஸ்ல நல்லா பிடிக்கும். ஸோ இதெல்லாமே ரைஸ் வந்து நல்லா கொதிக்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இப்ப ரைஸும் தண்ணியும் சம அளவுல வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதை வந்து தம் போட போறோம். ஒரு தோசைக்கல்ல வந்து பழைய தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணி வச்சுக்கிட்டதும் இப்ப வந்து இந்த ரைஸும் தண்ணியும் சம அளவுல வந்ததும் இப்ப இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சூடான தோசைக்கல் மேல வச்சு ஒரு நல்லா மூடி போட்டு கவர் பண்ணி டைட்டான மூடி போட்டு கவர் பண்ணிட்டு நம்ம வந்து மேல வந்து கல் வைக்க போறோம். இந்த மாதிரி வெயிட்டான கல். ஏன்னா நீங்க வந்து நல்லா பாத்திரம் நல்லா சூடா இருக்க ஒரு பாத்திரத்துல தண்ணி கூட எடுத்து நல்லா மேல வச்சுட்டுலாம். ஸோ இது எவ்வளவு நேரம் குக் பண்ணணும்னா 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல குக் பண்ணுங்க, 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அதாவது மொத்தமா 10 நிமிஷம். அதுல 5 வந்து ஹை ஃபிளேம்ல, 5 வந்து லோ ஃபிளேம்ல குக் பண்ணிட்டு அப்படியே நீங்க டைரக்டா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி
அவ்வளோ டேஸ்டியா இருக்கும், அவ்வளோ அருமையா இருக்கும். ஸோ இந்த பிரியாணி ஏன் லேடி சூப்பர் ஸ்டார் கல்யாணத்திலே போட்டாங்கிறது அப்போ நீங்க உணர்வீங்க கண்டிப்பா. ஸோ லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நம்மளோட கேக்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணணும்னா மறக்காம நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் எங்களோட ப்ரௌனிஸ் அண்ட் குக்கீஸ் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா மறக்காம வந்து கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் சந்திப்போம். பை.